வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அம்மா மன்னிப்பாயா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பவித்ரா வெறி பிடித்த மாதிரி அலமாரியில் இருந்த அத்தனை துணிகளையும் வெளியே உருவி போட்டாள். டிராயரில் இருந்த புத்தகங்கள், ஃபைல்கள், செக் புக், முக்கிய பில்கள் எல்லாம் வெளியில் வந்து விழுந்தது. கடைசியில் கையில் அகப்பட்ட ஒரு கவரையும் ஆல்பத்தையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தாள். ஆல்பத்தை பிரிக்கும் போது கையெல்லாம் நடுங்கியது. ஒவ்வொரு பக்கமாய் புரட்டும் போது நெஞ்சு அடித்து கொண்டது. முழுசும் பார்த்துவிட்டு தூக்கி எறிந்தாள். கவருக்குள் இருக்குமா? அப்படியே கவரை பிரித்து டேபிளில் கொட்டினாள். சிறிதும் பெரிதுமாய் கருப்பும் வெள்ளையுமாய் புகைப்படங்கள். அவள் தேடும் புகைப்படம் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு புகைப்படம் இருந்தால் தானே கிடைப்பதற்கு. பவித்ரா அப்படி என்னதான் தேடுகிறாள்? அவளுடைய இந்த செயலுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி. 10 நாட்கள் முன்பு வந்த அன்னையர் தினம். முகநூலை திறந்ததுமே வரிசையாய் அணிவகுத்தன அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா, நீதான் உலகிலேயே சிறந்த தாய். உன் மகளாய் பிறந்தது எனது பாக்கியம். யூ ஆர் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் மாம் இன் த ஹோல் வேர்ல்ட். லவ் யூ மாம். அம்மா, நான் உன்னை தாயாய் பெற என்ன தவம் செய்தேனோ. இன்னும் இது போல போய்கொண்டே இருந்தது. அம்மாக்களும் மகள்களும் கட்டி பிடித்து கொண்டு முத்தமிட்டு கொண்டு விதவித கோணங்களில். பவித்ரா அந்த படங்களையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். போனை தூக்கி எறிந்தாள். பவித்ராவுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. அடிக்கடி வரும் மூட் ஸ்விங்ஸ் தான். இந்த மனநிலை தானே அவளுடைய வாழ்க்கையையே தடம் புரள வைத்தது. கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மாவுடன் ஒரு புகைப்படம். கட்டி பிடிக்க வேண்டாம். அட, பக்கத்தில் நின்றிருந்தாலே கூட போதுமே. அம்மா, உன்னை நான் பக்கத்துல கூட நெருங்க விடலையே. எப்ப பாரு உனக்கும் எனக்கும் சண்டை 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 தான். உன்கிட்ட நல்லதா ஒரு வார்த்தை பேசியிருப்பனா? ஆனா இப்போ நீ இருந்த நிலைமையில இப்போ உன்னை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் இட்ஸ் டூ லேட். பிறந்த குழந்தை அம்மாவை வெறுக்குமா? அவளுக்கு தெரிந்து ஒரு நாளும் இல்லை. 10 மாதம் குடியிருந்தது தாய் வயிற்றில் தானே. முதலில் கேட்ட குரல், முதல் ஸ்பரிசம், முதல் முத்தம், எல்லாம் எல்லாம் அம்மா அம்மா. பின் அம்மா மேல் வெறுப்பு எப்படி, எப்போதிருந்து? 5 வயது வரை அம்மாவுக்கும் அவளுக்குமான உலகம். 1 வயது வரை அம்மா பால் கொடுத்திருக்க வேண்டும். அம்மாவின் மார்பில் தலை புதைத்து பாலை குடிக்காமல் காம்பை மட்டும் சப்பிக்கொண்டே அடிக்கடி திரும்பி பார்த்து சிரித்திருப்பாள். அவள் மகள் மகதி செய்தது போல. 3 வயது வரை நடந்ததொன்றும் சுத்தமாய் நினைவில்லை. அப்பா அப்பா முகம் முதலில் நினைவுக்கு வருவது அவருடைய சுருட்டை முடியும் சிரிக்கும் கண்களும், பெண்களுக்கு இருப்பது போல மெல்லிய நீண்ட விரல்களும், அதற்கு துளியும் பொருத்தமில்லாத அந்த அதிகார குரலும். அப்பாவை அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் அம்மாவுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. இதுதான் எல்லாவற்றுக்கும் தொடக்க புள்ளி. அப்பாவை அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொள்ளும்போது அவளுக்கு வயது 5 இருக்குமா? ஆனால் ஏன் பிடிக்கவில்லை என்பது இப்போதுதானே புரிகிறது. அம்மா போன பின், ஆத்மாவை அவள் திருமணம் செய்த பின், அவனுடன் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின், மகதி பிறந்த பின், ஆத்மாவை விட்டு அவள் விலகி வந்த பின், அம்மா என்னை மன்னித்து விடு. தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் திருகுவலியும். அப்பாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் அவளை. ஆனால் அப்பாவை அவள் பார்ப்பதே அரை தூக்கத்தில் தான். பவிக்குட்டி, மை ஏஞ்சல், தோ பாரு அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்க. மணி 12, 1, 2 தெரியாது. அப்பா தூக்கம் வருது. இந்த பாரு அப்பா பவிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஒரு நாள் சிக்கன் 65, ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் பனீர் டிக்கா. எல்லாம் கிளப்பில் இருந்து ஆறிப்போய்
ஆனால் அப்பா கையால் ஊட்டும்போது அமிர்தம். அம்மா ஒரு நாளும் அவளுக்கு ஊட்டியதில்லை. தட்டை பார்த்து சாப்பிடு, எல்லாத்தையும் காலி பண்ணணும், அதட்டும் குரலில் சொல்லிவிட்டு போய்விடுவாள். பவி பாதி நாள் சாப்பிடாமலேயே எழுந்து விடுவாள். வர்றதே 1 மணி, தனக்குத்தான் நேரம் காலம் இல்லைன்னா பொண்ணையும் கெடுக்கணுமா? காலையில எழுந்திருந்து ஸ்கூல் போக வேண்டாம்? இப்படியே அகாலத்துல சாப்பிடுவாங்க? அவளை பார்த்து சைகை காண்பிப்பான். சில நாட்கள் ஷட் அண்ட் கெட் அவுட் என்று கத்துவான். நீ சாப்பிடு கண்ணம்மா. பொறுமையாய் ஒவ்வொரு வாயாய் ஊட்டி முடித்து விட்டுத்தான் எழுந்திருப்பான். அப்பாவிடம் எப்போதும் ஒரு பழ வாசனை வரும். பவிக்கு அது பிடித்திருந்தது. ஆனால் இப்போது அது வாசனையாய் தெரியவில்லை. ஆத்மா இரவு நேரம் கழித்து வந்து அவளை நெருங்கும் போது அதுவே நாற்றமாய் தோன்றியது. எதனால்? விவரம் புரியாத வயதில் பிடித்தது இப்போது வெறுப்பாய் மாறியது ஏன்? அம்மாவுக்கும் அப்படித்தானே தோன்றியிருக்க வேண்டும். அப்பா, அம்மா, அவள் 3 பேரும் சேர்ந்து வெளியில் போனதாக நினைவில்லை. அப்பாவுடன் பீச், கிளப், சினிமா என்று சுற்றி இருக்கிறாள். வீட்டுக்கு திரும்பவே மனதிருக்காது. அப்பா கேட்டதெல்லாம் யோசிக்காமல் வாங்கி தருவார். அவளை ஒரு இளவரசி போல நடத்துவார். அம்மாவுடன் புத்தக கண்காட்சி, கோவில், ஹோட்டல்கள், நண்பர்கள், உறவினர்கள் வீடு என்று எத்தனை இடங்கள். அப்பாவுடன் இல்லாத அம்மா எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு 2 பேருடனும் சேர்ந்து போக ஏக்கமாயிருக்கும். 1-2 தடவை அது நடந்திருக்கிறது. ஆனால் திரும்பி வரும்போது ஏன் சோர்ந்து போனோம் என்ற வெறுப்புதான் மிஞ்சும். கிளம்பியதில் இருந்து வீடு திரும்பும் வரை எப்படித்தான் அவர்களால் இப்படி சண்டை போட முடிகிறதோ? ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நடுவில் அவள் இருப்பதையே மறந்தது போல. அப்புறம் தீர்மானம் செய்து விட்டாள். ஒன்று அப்பா, இல்லை என்றால் அம்மா. கிடைத்த சந்தர்ப்பத்தை ஏன் விட வேண்டும்? இருவரிடமும் சாதித்து பெற்றுக்கொள்வதில் அவள் திறமைசாலியானாள். அம்மாவை பற்றி அப்பாவும் அப்பாவை பற்றி அம்மாவும் மாறி மாறி குற்ற பத்திரிகை வாசிக்கும் போது அதையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தனக்கு ஆதாயம் தேடிக்கொண்டாள். தங்களுடைய கோபமும் வெறுப்பும் பவியின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத படித்த முட்டாள்கள். இப்போதெல்லாம் அவளுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. அம்மா சொல்வதை செய்யக்கூடாதென்ற வீம்பு. அம்மாவை எதிர்த்து பேசும்போது ஒருவித குரூர மகிழ்ச்சி. சில நாட்கள் அம்மா தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது பாவமாயிருக்கும். நன்றாக வேண்டும் என்று கூட யோசித்திருக்கிறாள். பவி ஆத்மாவை திருமணம் செய்து கொள்ளும் போது அப்பா அம்மாவை விட்டு போயிருந்தார். அப்பாவுக்கு பவியை விட்டு கொடுக்க மனமே இல்லை. ஆனால் கோர்ட் தீர்ப்பு. அம்மா அன்று முதல் பவியின் எதிரியானாள். விவாகரத்திற்கான காரணம் நேரம் கழித்து வீட்டுக்கு வருவது, மது போதையில் தகாத வார்த்தைகளால் மனதை நோகடிப்பது, குழந்தையின் மனதில் வெறுப்புணர்ச்சியை தூண்டி விடுவது, இன்னும் இன்னும். ஆனால் உண்மையான காரணம் அம்மாவின் புத்திசாலித்தனம். கை நிறைய அவள் வாங்கும் சம்பளம், ஆபீஸில் அவள் எட்டிய உயரம், அவன் இல்லாவிட்டாலும் அவளால் வாழ முடியும் என்ற காம்ப்ளெக்ஸ். ஆனால் இதை புரிந்து கொள்ள எனக்கும் அதே அனுபவம் ஏற்பட வேண்டும் என்பது என்ன விதத்தில் நியாயம்? அம்மா, உன் மனதை நோகடித்த காரணத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆத்மாவுக்கும் அவளுக்குமான விவாகரத்துக்கும் இதே காரணமா? பவிக்கு வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருந்தது. அப்பாவிடம் இல்லாத மற்றொரு குணம், சந்தேகம், ஆத்மாவிடம் நிறையவே இருந்தது. அவளுக்கு தெரியாமல் அவள் அலமாரியை குடைவது, ஆபீஸ் போவதாக சொல்லிக்கொண்டு ஒளிந்திருந்து அவள் நடத்தையை கண்காணிப்பது, அவள் போனை நோண்டுவது. பவித்ரா சில நாட்கள் வெறி பிடித்தது போல கத்துவாள். அவளை குழந்தை முன்னால் கை நீட்டி அடித்ததுதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தூண்டியது. அம்மாவை அப்பா அடித்து பார்த்ததில்லை. மகதி இன்னொரு பவித்ராவாக வளருவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவள் டீனேஜ் பருவத்தில் அம்மாவுக்கு கொடுத்த சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமா? அவள் படித்த பள்ளியில் ஆண்களும் படித்தார்கள். அவளுடைய நண்பர்கள் பெரும்பாலும் ஆண்களே.
அம்மாவுக்கு வயிற்றில் புளியை கரைப்பதற்காகவே அடிக்கடி அவர்களை வீட்டுக்கு கூட்டி வருவாள். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்கதான் சாப்பாடு. குரலில் ஒரு பணிவோ இருக்காது, ஆணையிடும் தோரணை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவை போல மாறி வருகிறோமோ என்று அவளுக்கே தோன்றும். எப்படித்தான் அப்பா மாதிரி தப்பாம பிறந்திருக்கியோ. இப்போ 2 பேருக்கும் சேர்ந்து நான் பயப்படணுமா? என்னோட தலை எழுத்து. பவிக்கு இந்த வார்த்தைகள் போதும் வெறி பிடித்த மாதிரி கத்த. அப்பாவை ஏன் இழுக்கிற? வேணும்னா நான் வெளியே போறேன். அப்பா பிரிந்து போன பின் ஒரு நாள் சொன்னபடி செய்தாள். 3 நாட்களாக பவியை காணாமல் பைத்தியம் பிடித்தது போலானாள். ஒரு நாள் ஃபோன். பவியின் ஃப்ரெண்ட் காயத்ரி. ஆன்ட்டி, பவி எங்க வீட்டில தான் இருக்கா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா நான் தான் மனசு கேட்கல ஆன்ட்டி. சாரி, என்ன தப்பா நினைக்காதீங்க. அவளாகவே 4 நாளில் திரும்பி வந்தாள். அம்மாவுக்கும் அவளுக்குமான பேச்சுவார்த்தை முற்றிலுமாக நின்று போனது. அப்போதுதான் ஆத்மா அறிமுகமானான். அவள் அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சமயம் ஏதோ ஒரு கல்ச்சுரல் புரோகிராமில் அறிமுகமானான். கல்லூரி மாணவன் அல்ல, ஆசிரியர். அவளை விட 10 வயது பெரியவனாயிருக்கக்கூடும். அவனிடம் ஏன் மனதை பறிகொடுத்தாள் என்பது பவிக்கு இன்று வரை புரியாத புதிர். சதா இழுத்துவிடும் சிகரெட் புகை, எல்லோரையும் அலட்சியமாய் நோக்கும் பார்வை, பெண்களிடம் அவன் தரக்குறைவாய் அடிக்கும் ஜோக்ஸ். எதை கண்டு மயங்கினாள்? அவளாக வலிய போய்தான் பேசுவாள். அவன் அவளை அலட்சியப்படுத்த அவன் மேல் அவளுக்கு மோகம் கூடி கூடி வந்தது. அவனுடைய நண்பர்களே எச்சரித்தனர், அவன் ஒரு முன்கோபக்காரன், முரடன் என்று. அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியை விட்டு பிரிந்தவன் என்று தெரிந்தும் அவனுடன் இணைய தீர்மானித்தாள். இதுவும் அம்மாவை வெறுப்பேற்றுவதற்காக இருக்குமோ? முதல் பார்வையிலேயே அம்மாவுக்கு ஆத்மாவை பிடிக்கவில்லை. வாழ்க்கையில் பவி எதிர்கொள்ள போகும் சவால்கள் அவள் கண் முன்னே திரைப்படமாய் ஓடியது. பவியை பார்த்து நாட்கள் மாதங்களாகி வருடங்களாய் ஓடியது. பவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் ஆத்மா அவளை கொடுமைப்படுத்துவதும் அவள் ஆத்மாவை விட்டு பிரிந்து தனியாக வாழ்வதும் எல்லாம் எல்லாம் காற்று வாக்கில் காதில் விழுந்தவை. ஆத்மா மகதியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர ஆரம்பித்தான். நானும் அப்பாவும் சினிமாவுக்கு போறோமே. அப்பா எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்திருக்காரு பாருமா. 7-8 விலை உயர்ந்த உடைகள், காலணிகள், மாலைகள், விளையாட்டு பொருட்கள். மகதி, சாப்பிடவா? அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஐய, வீட்டு சாப்பாடு சுத்த வேஸ்ட். நாம ஹோட்டல்ல சூப்பர் டின்னர் இல்லப்பா. அப்பாவும் பெண்ணும் திரும்பி கூட பார்க்காமல் உள்ளே போய் கதவை சாத்தி கொண்ட நாட்கள் எத்தனை. இப்போதெல்லாம் மகதி பவியை அடிக்கடி எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கிறாள். மாட்ட போ. நோ மீன்ஸ் நோ. முடியாது, போமா. ஒரு நாள் அவள் கேட்ட வார்த்தையை அவளாலேயே நம்ப முடியவில்லை. மகதி, என்னடி சொன்ன? கெட் லாஸ்ட். மறுபடியும் தயக்கம் இல்லாமல் சொன்னது 6 வயது குழந்தை. ஆத்மா அடிக்கடி சொல்லும் வார்த்தை. அன்று பவிக்கு வந்ததைப் போல ஆத்திரமும் கோபமும் என்றுமே வந்ததில்லை. அடி பின்னி எடுத்து விட்டாள். மகதிக்கு கொடுத்ததெல்லாம் இரட்டிப்பாக இரவே அவளுக்கு கிடைத்தது. மகதி முகத்தில் ஒரு குரூர மகிழ்ச்சி. தான் 15 வயதில் செய்ததை தன் பெண் 6 வயதிலேயே செய்ய தொடங்கிவிட்டாளா? பிஞ்சிலேயே பழுத்து விட்டாளா? இதை இப்படியே விடக்கூடாது. இவள் நிச்சயம் இன்னொரு பவித்ராவாக மாற விடமாட்டேன். ஒரு நாள் ஆத்மாவிடம் மனம் விட்டு பேசினாள் மகதிக்காக. ஆத்மா மாற தயாராக இல்லை. எல்லாமே அவளுடைய தவறு என்று வாதம் செய்பவனுடன் எப்படி ஒத்துப்போக முடியும்? அவள் அம்மாவை கடைசியாய் பார்த்தது மருத்துவமனையில், தீவிர சிகிச்சை பிரிவில். பாதி நினைவு தப்பிய நிலையில். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றிய போதெல்லாம் அவள் தன்பானம் இடம் கொடுக்கவில்லை. இப்போதும் காலம் கடந்துதான் போய்விட்டது. அம்மாவின் கைகளையும் பிடித்து கொண்டு அழத்தான் முடிந்தது.
ஆனால் ஒரு வாரமாய் மூடி கிடந்த கண்கள் இவளின். அம்மா என்ற ஒற்றை விழி கேட்டு திறந்தது மருத்துவ அற்புதம். ஆனால் ஆனால் அம்மாவின் திறந்த கண்கள் 1000 கதை பேசியது. இதுவரை அவர்கள் மனதில் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் ரகசியங்களையும் உண்மைகளையும் கதை கதையாய் சொன்னது. வார்த்தைகளுக்கு கூட இவ்வளவு சக்தி இருந்திருக்குமா? தெரியவில்லை. அம்மாவை அவளும் அவளை அம்மாவும் புரிந்து கொண்டு விட்டார்கள். அது போதும். பவி ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டாள். மகதி, மகதி டார்லிங். அம்மா, மகதி குளிச்சிட்டு இருக்கு. அம்மா என்னை வெளியே கூட்டிட்டு போறேன், ரெடியாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் போச்சு. சரி சாந்தம்மா, மகதி குளிச்சுட்டு ரெடியாகிறதுக்குள்ள நானும் தயாராகணும். அம்மா, டீ போடட்டுங்களா? இல்ல சாந்தா, குடிச்சிட்டேன். சொல்ல மறந்துட்டேனே, ராத்திரிக்கு உனக்கு மட்டும் பண்ணிக்கோ. நாங்க வெளியில சாப்பிட போறோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். வேண்டாம்மா, மோர் சாதம் போதும். சாப்பிட்டுட்டு சீக்கிரமே படுத்துடுவேன். சாவி எடுத்துட்டு போங்க. இன்று பர்மிஷன் போட்டுவிட்டு 4 மணிக்கே வந்து விட்டாள். இன்று முழுவதும் மகதியுடன் தான். அம்மா, என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? இத்தனை செல்ஃபியா? நீ எது செஞ்சாலும் ஓவராத்தான் செய்வ. ஆமா மகதி, எனக்கு உணர்ச்சிகளை அடக்க தெரியல. ஆனால் அதற்கு பவித்ரா மட்டுமா பொறுப்பு? அம்மா, இட்ஸ் ஓகே, சும்மா கலாட்டா பண்ண. மகதிக்கு பிடித்த உணவகம். உனக்கு என்ன வேணும்? ஆர்டர் பண்ணு. நத்திங் டூயிங். உனக்கு பிடிச்சது தான் இன்னைக்கு எனக்கு. மகதியை நினைத்து பவித்ராவுக்கு பெருமிதமாயிருந்தது. இவள் வயசில் தான் எத்தனை குழந்தைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரையும் எடுத்தெறிந்து பேசிக்கொண்டு, குறிப்பாக அம்மாவிடம். அம்மா, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 8 பேரை சாப்பிட கூப்பிடலாம்னு இருக்கேன். ஆர் யூ ஓகே வித் தட்? உனக்கு கிடைக்கும் ஒரு நாள் ஓய்வையும் நான் கெடுக்கிறேனா? எனக்கு சந்தோஷம்தான் மகதி. ஜஸ்ட் கோ எஹெட். மகதி இன்னொரு பவித்ராவாக வளர மாட்டாள். ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்க நேர்ந்து விட்டது. என்ன செய்வது? அவளுடைய வாழ்வின் ஆரம்ப கால சந்தோஷங்களை இழந்து விட்டாள். ஆனால் மகதி என்ற புதையலை அடைந்து விட்டாள். இனி அதை பத்திரமாய் பேணி பாதுகாக்க வேண்டும். அம்மா, உன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? என்னை மன்னிப்பாயா? காரில் ஏறப்போன பவியை பிடித்து நிறுத்தினாள் மகதி. அம்மா, ஒரு நிமிஷம். அம்மாவை கட்டி பிடித்து கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டாள் மகதி. யூ ஆர் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் மதர் இன் த ஹோல் வேர்ல்ட். லவ் யூ மாம். திக்கு முக்காடி போனாள் பவி. அம்மா அவளை மன்னித்து விட்டாளா? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.